வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேன் சரவணன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பொருள் மீது ரொம்ப ஆசை இருக்கும். எனக்கு இந்த மரம், செடி, கொடி, பூக்கள் அது மேலாம் வந்து ரொம்ப ஆசை. எனக்கு ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து தாமரை வந்து வீட்டில் வளர்க்கணுன்னு ஆசை. அது வீட்டு வாசலில் ஒரு சின்ன குளம் பண்ணி அதில் வந்து தாமரை வந்து வளர்க்கணுன்னு ஆசை. பட் அதுக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால ஒரு அக்கா வந்து தேனியிலேருந்து எனக்கு தாமரை கிழங்குகள் கொடுத்து விட்டுருந்தாங்க. தீபா அப்படின்னு. உங்களுக்கும் தாமரை கிழங்குகள் வேணா நான் அவங்க நம்பர் வேணால் தரேன், தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கிழங்கு கொடுத்த அவங்க கொடுத்த அந்த கிழங்கை ஒரு 2 மாதமாக ஒரு பெயிண்ட் டப்பாவில் சும்மா அப்படியே போட்டு விட்டேன். அந்த பெயிண்ட் டப்பாவில் போட்டு அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா மொக்கு விட்டுருந்தது. இந்த மாதிரி ஒரு வாரமாக அந்த மாதிரி மொக்கு இருந்தது. இங்கேயும் மொக்கு இருந்தது. இன்றைக்கி காலையில் எழுந்து வந்து பார்க்குறேன், அது வந்து அழகாக வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு பூ விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பூ. வெண்தாமரை, நிறைய இதழ்கள் இருக்குது. எனக்கு இந்த பூவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் நாம் வச்சு வளர்த்த ஒரு தாமரை பூத்துருக்கு. குளத்தில் 1000 தாமரை பார்க்கலாம். பட் இருந்தாலும் நம்ம கையால் நடவு பண்ணி அது பூத்து சிரிக்கும் போது அது பார்க்குற சந்தோஷமே அது லிமிட்லெஸ். அதாவது அதுக்கு வேல்யூவே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு அந்த வீடியோ காட்டுறேன். உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து செஞ்சு இந்த வாழ்நாளுக்குள்ளே அதை அனுபவிச்சுட்டு போயிடுங்க. ஸோ இந்த தாமரை பூத்து இருக்குது, இதை உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. நன்றி.